இது வந்து இந்த முட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் உள்ள அந்த ஷெல்லுலே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்குது. ஹாஃபாக டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த முட்டையில் ஒரு 8 முட்டை வரையும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஆனால் அப்போ டவுட்ஃபுல்லோடு தான் நாங்கள் சாப்பிட்டோம். இருந்தாலும் இப்போ வந்து இடையில இல்லை, அது வந்து நல்ல முட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த முட்டையை எடுத்து பார்த்தா பாருங்கள், கரெக்டாக அந்த டிவைட் பண்ணுற மாதிரியே இருக்குது. சரி, இது வந்து நான் உடச்சி தான் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாங்கள் உடச்சி பார்த்தா இதுதான் அந்த உடச்ச முட்டை. 2 கரு இருந்துச்சு உள்ள அந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, இதை வந்து நம்ம மஞ்சக்கருவை வந்து தொட்டால் வந்து உடஞ்சிரும். நம்ம முட்டை நம்மளுடைய முட்டை முன்னாடி முட்டை சாப்பிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் முட்டையிலலாம் மஞ்சக்கருவை தொடவே முடியாது. ஆனால் இதில் பாருங்கள், இந்த மஞ்சக்கருவை எடுத்து கையில் வைக்கிறேன், அது பாட்டுக்கு இருக்குது பாருங்கள், உடையாமல் அது பாட்டுக்கு இருக்குது. அமுக்கவும் நான் செய்கிறேன், இங்கே பாருங்கள், உடையவே மாட்டேங்குது. அப்போ தான் நாங்கள் கன்ஃபார்மாக பண்ணிக்கிட்டோம், இவ்வளோ நாளும் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் ஒரு 8 முட்டையை சாப்பிட்ருக்கோன்னு. இங்கே பாருங்கள், தூக்கியும் போடுறேன், இது உடையவே மாட்டேங்குது. இங்கே பாருங்கள். அதனால் இந்த மாதிரி முட்டை உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக தெரியுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து தயவுசெய்து இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த முட்டையை பொரித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முட்டையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஆமாம், இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போ நான் பிச்சை பிறகு தான் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வெளியே வருது. ஸோ இது வந்து முற்றிலுமாக ஆர்டிஃபிஷியல் முட்டை என்று கருதப்படுகிறது. அதனால் பி அவேர். இது வந்து ஸ்பெஷலி என்னுடைய மம்மிக்கு நான் சொல்கிறேன்.